ஒரு ஊரில் ஒரு குயவன் அவன் அம்மா, மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான். குயவனின் மனைவிக்கு அவரது மாமியாரை பிடிக்கவில்லை. அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப துணிந்தாள். அவனை தினமும் நச்சரித்தாள். குயவன் அவள் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளாமல் இருந்தான். குயவனை விடாமல் நச்சரித்தாள். அவனது அம்மாவிற்கு தனியாக இருந்தால் ஒரு குறையும் வராது எனவும் சாப்பாட்டு தேவையை தான் கவனித்துக் கொள்வதாகவும் கூறினாள். அவனும் 20 அடி தள்ளியிருந்த ஒரு வீட்டில் குடியமர்த்தினான். மாமியாருக்கு இது அவமானமாக தோன்றினாலும் மகனுக்காக வாயை திறக்காமல் மருமகள் சொன்ன வழியில் வாழ்ந்து வந்தாள். பேரனுக்கு பாட்டி வீட்டை விட்டு போனது அறவே பிடிக்கவில்லை. சில சமயம் அம்மாவிற்கு தெரியாமல் பாட்டி வீட்டிற்கு சென்று விளையாடுவான். அவன் வளர வளர குயவன் மண்பாண்டங்கள் செய்வதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான். அவனது அப்பா இல்லாத போது இயந்திரத்தை அவனே இயக்கி பார்க்க ஆரம்பித்தான். அப்பாவைப் போலவே மண்பாண்டங்கள் செய்ய வந்தது. அவன் முதலில் தன் அம்மாவிற்கு ஒரு தட்டு ஒன்று செய்து கொடுத்தான். அவள் தன் மகனை நினைத்து பெருமை கொண்டாள். அவளுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. தன் மகனிடம், மகனை, எத்தனையோ பாண்டங்கள் இருக்கும்போது ஏன் தட்டு செய்து தர வேண்டும் என்று உனக்கு தோன்றியது என்று கேட்டாள். அவன் குழந்தைத்தனமாக சொன்னான், எனக்கும் ஒரு நாள் அப்பாவை போல திருமணம் நடக்கும் அல்லவா? அப்போது நீ பாட்டியை போல் பக்கத்து வீட்டிற்கு சென்று விடுவாய். அப்போது என் மனைவி உனக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தட்டு வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் அதை நான் உனக்கு செய்து கொடுத்தேன். இன்று நீ பிறர்க்கு செய்ததை நாளை பிறர் உனக்கு செய்வர்.